ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் செக்மெண்ட்டில் 4 ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ப்ரெட்டை யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 4மே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பராக அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ரெசிபி பேர் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஆத்தென்டிக் வேல ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். நான் அதுக்கு இங்கே ஒரு பவுல் மாதிரி பிளேட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஒரு முட்டையை சேர்த்து ஃபோர்க் யூஸ் பண்ணி அதை கலந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபோர்க்கை யூஸ் பண்ணி நல்லா முட்டையை அடிச்சுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன் நான். இப்போ பாலை சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்க்குறேன். முட்டை நம்ம சேர்த்துருக்கனால அது முட்டையோட வாசம் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. அடுத்ததாக வந்து சின்னமன் பவுடர் வச்சுருக்கேன், அதாவது பட்டை தூள் இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்க தேவையில்ல. ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ டோஸ்ட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக் மிக்சர், அதில் வந்து ப்ரெட்டை முக்கி நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எய்தர் வந்து இது பட்டர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நெய் கூட யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் ஒரு ட்ராப் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ப்ரெட்டை வந்து அந்த முட்டையில் நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டில் வந்து அந்த முட்டை எல்லாமே ஊறிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து தோசைக்கல்லை வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சிலர் வந்து இந்த முட்டையில் ப்ரெட்டை கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மேலேயும் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்க்குறேன். இப்போ ஒரு சைடு 1 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அந்த சைடு ஒரு 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஆகாது, ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மசாலா டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான், ஆனால் வந்து இது சேவரி டைப்பில் காரமாக பண்ண போகிறோம். ப்ரெட்டை வந்து பாருங்கள், நான் ட்ரையாங்கிள் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் பாதியாக. இப்போ அதே மாதிரி பிளேட்டில் ஒரு முட்டை அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் இதில் கலந்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு கொஞ்சமாக மட்டும் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக, ரொம்ப கம்மியாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். நிறையா சேர்த்துறாதீங்க, ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். கம்மியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே நல்லா வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி கலந்துக்கலாம். நல்லா மட்டும் கலந்துடணும், இல்லைனா வந்து ப்ரெட்டில் நம்ம சேர்க்குறப்போ டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலந்துருங்க. இப்போ தோசை தவா சூடு பண்ணியிருக்கேன். மாதிரியே கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேப்சிகம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் ஜஸ்ட் அதை முக்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே எல்லாத்தையும் நீங்கள் தடவி விட்டீங்க அப்படின்னா அது நம்ம அடுப்பில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த முட்டை வந்து ப்ரெட்டோடு ஒட்டிக்கிறோம். இப்போ ஒரு சைடு போட்டாச்சு, இன்னொரு சைடு இருக்கிற மிக்சரை வந்து மேலே இந்த மாதிரி கை யூஸ் பண்ணியே நீங்கள் எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதே ஒரு 1 நிமிஷம் ஒரு சைடு குக் பண்ண போகிறேன். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கமும் திருப்பிட்டு நல்லா வேக வைக்கணும். திருப்பினதுக்கப்புறமா நல்லா மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு அந்த வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே ரோஸ்ட் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ பாருங்கள், சூப்பராக குக் ஆயிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிடலாம்.
இதுவும் பாருங்கள் கரெக்டாக 3 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக ஒரு மசாலா டைப்பில் ஒரு டோஸ்ட் பண்ணிட்டோம். இதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு கோல்ட் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது குக்லாம் பண்ண தேவையில்ல. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். க்ரீம் சீஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ப்ரெட்டில் தடவுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ நல்லா நான் கிண்டிட்டேன். அப்புறமா வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் வறுத்த ஜீரக பொடி நான் சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை அளவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது அதே அளவு வந்து பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பெப்பரும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேன். இதில் நீங்கள் வந்து வேணும்னா ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி எந்த வெஜிடபிள்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவின கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கேப்சிகம் சேர்க்குறேன். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது. இது குக் பண்ணலாம் தேவையில்ல. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி டிஃபன் பாக்ஸுக்கு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அது அந்த எட்ஜெலாம் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட்டை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பிரெட் க்ரம்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டு கிடையாது. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு ஜாம் மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபில்லிங் சாப்பிட்றதுக்கு, அதனால் நீங்கள் நிறையாவே வச்சுக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி துருவின கேரட் கூட சேர்த்துட்டு அந்த இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ 2 பக்கமும் நான் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கத்தி எடுத்துகிட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக ஒரு குக் பண்ணாமல் 2 மினிட்ஸில் ஒரு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடுங்க, இல்லாட்டி ஸ்நாக்கு இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரெட் பொடி மாஸ். இதுவும் ரொம்ப குவிக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அதை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வேணுங்கிற சைஸில் சின்ன சின்ன பீசஸாக மட்டும் இதை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ரெட்டுமே பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் ப்ரெட் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காட்டியிருக்க எல்லா ரெசிபீஸ்லேயும் ப்ரௌன் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்ததை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கிடச்சதுன்னா அது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ப்ரெட்டு சேர்க்குறனால ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா அது சரியாக ஒரு சமயம் வந்து கலக்காது. அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரெட்டோட கலந்துரும். அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சோன்னு பச்சை மிளகா, இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து பிரெட் பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரெட்டெல்லாம் குக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். தேவைப்பட்டால் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டில் வந்து உப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சேர்க்க தேவையில்ல.
லைட்டாக வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் நான் சேர்க்குறேன். கிளறிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம். பாருங்கள் 3 மினிட்ஸில் இந்த ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி டிஃபன் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ப்ரெட்டை யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.